நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராசிபுரம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நகை பணம் திருட்டு சம்பவத்தில் கரூர் பகுதியை சேர்ந்த தந்தை மகன் கைது. அவர்களிடமிருந்து 26.5 பவுன் நகை, 3 லட்சம் பணம் பறிமுதல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அருகே உள்ள அரமத்தாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராஜவேலு. இவர் புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 6/6/2025 அன்று தன்னுடைய மகள் அகிலாவுக்கு ராசிபுரம் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மகன் ஸ்ரீனிவாசுக்கும் ராசிபுரம் சுஜிதா மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் மணமகள் அறையில் இருந்த பீரோ உடைக்கப்பட்ட அகிலாவின் தங்க செயின், வளையல், மோதிரம், தோடு என 26.5 பவுன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரொக்கப்பணம் திருடப்பட்டதாக ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதனையடுத்து திருமண மண்டபத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான 3 குற்றப்பிரிவு தனிப்படை போலீசாரை அமைத்து திருடர்களை பிடிப்பதற்கான தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட நிலையில் 8/6/25 அன்று ராசிபுரம் அணைப்பாளையம் ஏரிக்கரை பகுதியில் அவர்களை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை செய்த காவல்துறையினர் அணைப்பாளையம் ஏரிக்கரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 26.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரொக்கப்பணம் மீட்கப்பட்டது. மேலும் விசாரணையில் அவர்கள் இருவரும் கரூர் மாவட்டம் நரசிம்மபுரத்தை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் அவரது மகன் ஹரிகிருஷ்ணன் என்பதும் தெரியவந்தது. பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்து ராசிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன். 21 செய்திகளை பாருங்கள். திருத்தேர் விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள செம்பாக்குறிச்சி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருத்தேர் விழா 13 ஆண்டுகளுக்கு பிறகு 4 கரைக்காரர்கள், கோவில் தர்மகர்த்தா, ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் காப்பு கட்டுதல் தொடங்கி தொடர்ந்து 9 நாட்கள் தினசரி ஒவ்வொரு கரைக்காரர்களும் நிகழ்ச்சிகள் நடத்தினர். மூப்பனார் பொங்கல், மாரியம்மன் பொங்கல், ஆரியமால காத்தவராயன் திருக்கல்யாணம், கழுகுமரம் ஏறுதல், மோடி எடுத்தல், அங்க பிரதர்ஷனை சுற்றுதல், அக்கினிச்சட்டி எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தினர். ஸ்ரீ முத்து மாரியம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் ஸ்ரீ முத்து மாரியம்மனை தேரில் அமர வைத்து கரைக்காரர்கள், கோவில் தர்மகர்த்தா நல்லத்தம்பி, ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா குளஞ்சி, காவல்துறை பாதுகாப்புடன் ஒன்றாக சேர்ந்து தேரை வடம்பிடித்து இழுத்து சிறியோர், வாலிபர், பெரியோர் என உரும்பி மேளம் முழங்க, தாரை தப்பட்டை அதிர, இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி தேர் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜய் ஸ்டீஃபன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி கன்னிகாபுரத்தில் வஉசி மரபு பள்ளி சார்பில் சிலம்பம் அரங்கேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பயிற்சியாளரும் ஆசானும் ஆகிய ரஞ்சித்குமார், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிதிஷ்குமார், இலக்கியா முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ரத்னகிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளவரசன் கலந்து கொண்டு பேசுகையில், பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை மாணவ மாணவியர்கள் அனைவரும் கற்க வேண்டும். இது கலை மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம், புத்தி கூர்மை, நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய பயிற்சியாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சியாகவும் இருப்பதால் இதை பெற்றோர்களும் ஆதரிக்க வேண்டும் என்றும், பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் உடனிருக்கும் நண்பர்களையும் இந்த பயிற்சியில் இணைத்து தமிழ்நாட்டின் விளையாட்டு பிரிவில் தலைசிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்று அறிவுரை வழங்கி பேசினார். இதில் ஊர் நாட்டாண்மைதாரர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் கடந்த 2 ஆண்டுகளாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் பல்வேறு வகையான சிலம்பம் மற்றும் ஆயுத பயிற்சி நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர். இறுதியில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். பாரத் மித்ரன் பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்மேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பாரத் மித்ரன் சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சத்தியமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவனர் முருகவேல் தலைமை தாங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜோலாதாஸ், செம்மேடு ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமை செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார், ஸ்ரீரங்க பூபதி, கல்லூரி கல்வி குழும தலைவர் ரங்கபூபதி, மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் டாக்டர் ரமேஷ் பாபு, வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் யோகப்பிரியா, மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறவாளி கன்னிகா ரமேஷ் பாபு, தலைமை செம்மேடு ஊராட்சி மன்ற தலைவர் நீலாவதி பஞ்சாட்சரம், வழக்கறிஞர் சக்திவேல், அன்பு செழியன், பர்வீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்.
நான் வந்து நடராஜன். நாங்கள் செம்மேட்டிலேருந்து வரோம். பாரத் மித்ரா சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளையிலேருந்து கண் சிகிச்சை முகாம் நடத்தினாங்க. பாண்டிச்சேரி அரவிந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக முகாம் நடத்தினாங்க. இது வந்து நாங்கள் ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எங்களை பஸ்ஸில் செலுத்துகிறார்கள். இது வந்து ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மேலும் பல இடங்களில் முகாம் நடத்தி மக்களுக்கு சேவை செய்யுமாறு பாரத் மித்ரன் சமூக பொருளாதார மேம்பாட்டு அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த நிறுவனத்தின் மூலம் நம்ம வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் அரசு திட்டங்களை வந்து மக்களுக்கு உடனுக்குடன் பெற்று தருதல் ஃபஸ்ட்டு பணி. அதுக்கு அடுத்த பணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் குழுக்கான வந்து கூட்டமைப்பு ஏற்பாடு செய்து அதுக்கு கடன்களை ஏற்படுத்தி தருகிறோம். என் பேர் ஜோலராஜ். பாரத் மித்ரன் அறக்கட்டளையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த அறக்கட்டளையின் நோக்கம், சமூக பொருளாதார அறக்கட்டளையின் நோக்கம் என்னவென்றால், ஏழை எளிய மக்களுக்கு கிராமந்தோறும் அரசு நலத்திட்ட உதவிகளை எடுத்து செல்வதும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அரசாங்கத்தின் மூலம் விழிப்புணர்வு செய்வதும் போன்ற ஒரு அறக்கட்டளையின் நோக்கமாக கருதுகிறோம். இந்த அறக்கட்டளை வாயிலாக கண் சிகிச்சை முகாம் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இங்கே செம்பேட்டில் கேம்ப் வச்சிருப்போம். இந்த கேம்பில் வந்து சுமார் இன்று 50 பேர் நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். பொது மருத்துவமும் சத்தியமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் சார்பாக செய்தோம். அந்த மருத்துவத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் அதிக பயனடைந்தார்கள். இதுவே அறக்கட்டளையின் நோக்கமாக கருதுகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.